பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலத்திலே உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக, சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டுவிடும்படியாக நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நம்ம வெளிப்புறத்தில் நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வெளிப்புறம் எப்படி இருக்கிறது, உள்புறம் எப்படி இருக்கிறது, உள்ளே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்ச நேரம் ஆராயப் போகிறோம். மத்தேயு 23 அதிகாரம் 27 வசனத்தில், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். 28 அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, தேவன் வெறுக்கிற காரியம், அவர்கள் பரிசேயர்களையும் சதுசேயரையும் பார்த்து ஆண்டவர் வேதனையோடு சொன்ன காரியம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது வெளியே ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, சர்ச்சு ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, ஆனால் வெளிப்புறம் இப்படி இருந்தாலும் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருவருப்பு, அவர்களுடைய பரிசுத்தம் அப்படியே சிதைந்து கொண்டிருக்கும். இப்போ சர்ச்சுக்கு ரொம்ப கரெக்டாக போவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அப்படியே 2 கைகளை உயர்த்தி நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பிரசங்க நேரத்தில் அவ்வளோ அப்படி ரொம்ப கீனாக கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ள சரியான ஒரு கிறிஸ்தவத்திற்குரிய கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் அவர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறார். ஆமேன். நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் அவங்க அக்கௌண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பைபிள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் உள்ள அவ்வளோ கோபம் இருக்கும். அந்த கோபத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றவங்களை குறித்த ஒரு கசப்பு இருக்கும், மற்றவங்க மேலே ஒரு எரிச்சல் வரும், பழி வாங்கணுன்ற எண்ணம் வரும். இது எல்லாமே தேவன் வெறுக்கிற காரியம். அப்போ வெளியே ரொம்ப நல்ல கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு உள்ள நம்ம வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். இந்த லெந்து நாளில் நம்ம ஆண்டவர் அதை வெறுக்கிற தேவன். அதை எப்படியாவது நாம் விட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை ஆராதனையை நம்ம விடாமல் இருக்கலாம். அந்த ஜெபிக்கணும்னு சொல்லும்போது அழகாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஜெபம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜெபம் இருக்காது. அதே மாதிரி நிறைய பைபிள் டெஸ்ட்டு, குவிஸ்ஸு எல்லாத்துலேயும் பங்கெடுப்பாங்க, நல்லா ப்ரைஸ் வாங்குவாங்க. தனியாக பர்சனலாக அவங்களுடைய பைபிள் மெடிடேஷன் இருக்குதான்னு கேட்டால் அது இருக்காது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரண கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோமா, இல்லை கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோமா, இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்புற வாழ்க்கையில் மட்டும் நம்ம ஒரு சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது போல, அல்லது நல்ல கிறிஸ்தவங்களை போல, நல்லவர்களைப் போல நம்ம நடிச்சிட்டு உள்ள பரிசுத்தம் இல்லைனா அது தேவன் விரும்பாத வாழ்க்கை. ஆமேன். ஹல்லேலூயா. நிறைய ப்ரேயர் பண்ணலாம், நிறைய ஃபாஸ்டிங் இருக்கலாம், நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். ஆனால் உள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப வேஸ்ட். ஆமேன். மத்தேயு 15:8 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வெளியே உதடுகளில் அவர்கள் துதி வரும், அவர்கள் வாயிலிருந்து துதி வரும், ஆனால் தேவனோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல், ஒரு பரிசுத்தம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தேவன் அதை அருவருக்கிறார். ஆமேன். ஒழுங்கா ஃபாஸ்டிங் இருந்தால் பத்தாது, ஒழுங்கா ஜெபம் பண்ணால் பத்தாது, நம்முடைய உள்ளம் மாறலைன்னா தேவன் அதை அருவருக்கிறார். இப்போ மத்தேயு 23:25 போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இப்போ சவுல் ராஜாவை பாருங்களேன்,
நல்ல ஒரு ராஜா அபிஷேகம் பெற்றவன் தான், பலி செலுத்துகிறவன் தான். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு கபடு, உள்ளத்துக்குள்ள ஒரு கோபம், உள்ளத்துக்குள்ள கீழ்ப்படியாமை, இது எல்லாம் இருந்ததுனால அவனுடைய ராஜ்யபாரம் பறிப்போய்விட்டது. அதே போல் யூதாஸ் காரியோத்தை பாருங்கள், இயேசுவோடு இருந்தவன், ஒரு அப்போஸ்தலனாக வேண்டியவன், அவ்வளோ தேவனுடைய அற்புதங்களை பார்த்தவன். ஆனால் இயேசுவை 20-30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. ஆண்டவர் விரும்புகிற ஒரு உண்மையான வாழ்க்கை நமக்கு வேணும். எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் உங்களை பிரதிபலிக்கிற ஒரு கிறிஸ்தவளை நான் மாறணும். ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்துகிறவளாக நான் இருக்கக்கூடாது, உங்களை துக்கப்படுத்துகிறவனா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றம், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அப்படி நாம் நடந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக மாறும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்பு இல்லை, மன்னிக்கிற தன்மை இல்லை, தாழ்மை இல்லை. ஆனால் வெளியே அவ்வளோ பரிசுத்தவான்கள். 1 யோவான் 4:8 பார்க்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆமேன். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆமேன். உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு வேதத்தில் தாவீது. அவன் பாவம் செய்தான், ஆனால் மனம் திரும்பினான். மனம் திரும்பினதுனால அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது. தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவனை குறித்து சாட்சி சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீது. ஆமேன். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படையாக கிறிஸ்தவங்களாக இருந்தால் மட்டும் பத்தாது. உள்ளத்தில் தேவனுடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் நம்முடைய உள்ளங்களுக்குள் காணப்படுவதை தான் தேவன் விரும்புகிறார். உண்மையான இருதயத்தை, மறைவிடங்களிலும் பரிசுத்தமாய் வாழ்வதை, அந்தரங்கத்திலும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வெளியே ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருந்துட்டு நம்முடைய உள்ளம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்குமானால் அந்த வாழ்க்கையினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் உள்ளான பரிசுத்தத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பார். நாம் ஜெபிப்போமா? அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பாதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும், பாதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே உள்புறத்தை எங்களுக்கு பரிசுத்தமாக்குங்கப்பா. உள்ளான ஒரு பரிசுத்தம் தான் எங்களுக்கு அலங்காரமாக இருக்கணும் ஆண்டவரே. வெளியே நாங்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவனப்பா, உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். இன்றைக்கு இந்த லெந்து காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அருவருப்புகள், எங்கள் இருதயத்திலே காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத குணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று எல்லாரும் நாங்கள் தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற, அந்தரங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு பரிசுத்தத்துக்காக நான் ஆண்டவரே முயற்சி செய்வேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். God bless you.